பிரவீன் விடாது அவளை சித்திரவதை செய்து கொண்டிருக்க, பாவம் பெண்ணவள் துவண்டு போய்விட்டாள். அதையெல்லாம் அவன் கருத்தில் கொள்வது போலவே தெரியவில்லை. ஏன் இந்த சித்திரவதை எனக்கு கடவுளே? நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்? அன்னைக்கு என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தானே அவனை அடிச்சுட்டு போனேன். அவன் பேசின விஷயங்களும் தப்பாக தானே, அதனால தானே அடித்தேன். அதுக்காக இப்படியா என்னை கடத்திட்டு வந்து சித்திரவதை பண்ணணும்? உடலளவில் ஒரு பொண்ணு அடைஞ்சிட்டாக்கா அவங்களுடைய பழி உணர்வெல்லாம் தீர்ந்து போயிடுமா என்ன? இது என்ன இந்த மாதிரி என்ன வாழ்க்கையை மாற்றிட்டியே என்று உள்ளுக்குள்ளே குமுறி கொண்டிருந்தவள் அவனுடைய ஆதிக்கம் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்திற்கு மேல் மயங்கியே சரிந்திருந்தாள். அதை எங்கே பிரவீன் உணர்ந்தான். அவளை அணுவணுவாக துடிக்க வைத்து ஆண்டு கொண்டிருந்தவன் ஏனோ அவளை விட்டு பிரிய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவனை விட்டு செல்லவே இல்லை. இதற்கு முன்பு அவன் உடலுறவு கொண்ட பெண்களை எல்லாம் ஒரு முறையோடு அனுப்பி வைத்து விடுவான். ஏனோ எதிலும் அவனுக்கு பெரிதாக ஈடுபாடே இல்லை என்ற அளவிற்கு இருந்தவன் இன்று ஏனோ இவளை விடுவதற்கு மனமே வரவில்லை. அதை அவளிடத்திலேயே கூறினான். சும்மா சொல்லக்கூடாதடி, நீ நல்லா எனக்கு கம்பெனி தர, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை எப்பொழுதுமே கூட வச்சுக்கிட்டு இப்படியும் உன் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது என்று அவளிடத்திலேயே கூறினான். இதை கேட்பதற்கு அவள்தான் சுயத்தில் இல்லை. இவனுடைய செயலில் எப்பொழுதும் மயங்கி சரிந்திருந்தாள். சாயங்காலம் ஆரம்பித்த கூடல் இரவு 2 மணி வரைக்கும் தொடர்ந்து அவளை வதைத்துவிட்டே அவளை விட்டு பிரிந்து படுத்தவன் அவள் நெற்றியில் இதழ் பதித்து, எனக்கு இப்போவும் உன்னை விடுறதுக்கு மனசு வரலை, இதுக்கு மேலே உன் கூட எதனா நீ செத்துருவேன்ற ஒரே காரணத்துக்கு தான் விடுறேன் என்று கொடூரமாக கூறி அவள் அருகில் படுத்து கொண்டான். காலை எப்பொழுதும் அவன் உடற்பயிற்சி செய்வதால் எழுந்து கொண்ட வழக்கம். இன்று அதையும் மறந்து உறங்கி கொண்டிருந்தவன் ஒரு 7 மணியைப் போலதான் கண் விழித்தான். கண் விழிக்கும் பொழுதே அவனுக்கு உடல் புத்துணர்ச்சி பெற்றது போலவே உணர்ந்தவன் எழுந்து தன் அருகில் இருப்பவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு குளித்து முடித்து விட்டு வந்தான். இவ என்ன என்னமும் தூங்கிட்டு இருக்கா? இவ இப்படியே தூங்கிட்டு இருந்தா அடுத்து நான் எப்போ ஆரம்பிக்கிறது என்று நினைத்தவன் அவளை எழுப்ப பார்க்க அவளோ எழுந்து கொள்ளவே இல்லை. என்ன இவ இப்படி இருக்கா என்று நினைத்தவன் தண்ணீரையும் தெளித்து பார்த்து விட்டான். அவள் அப்பொழுதும் எழுந்து கொள்ளாமல் போகவே இப்பொழுது பிரவீனிற்கு பயம் வர ஆரம்பித்து விட்டது. இவளுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே என்று அவசரமாக தன்னுடைய நண்பனுக்கு ஃபோன் செய்ய, ஏண்டா உனக்கு வேறு வேலையே இல்லையா? இந்த மாதிரி பண்ணாதானே எத்தனை தடவை சொல்கிறது? ஏண்டா இப்படி பண்ணி வச்சிருக்க? இங்கே பாரு, என்கிட்ட கேள்வி கேட்குற வேலைலாம் வச்சுருக்காத, வந்து அவளை மேலே செக் பண்ண என்று கூற அடுத்த 10 நிமிடத்திலே அவன் நண்பன் வந்து அவளை முழுவதுமாக பரிசோதித்துவிட்டு திரும்பி தன் நண்பனை பார்த்து நிலைமையை கூறினான். அதை கேட்டதும் பிரவீனிற்கே ஒரு நிமிடம் தன்னை நினைத்து குற்ற உணர்வாக இருந்தாலும் அவள் தனக்கு செய்ததற்கு அவளுக்கு இது தேவைதான் என்று நினைத்தவன் அவள்